இன்றைக்கி காலையில் சண்டே தான், சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. அதனால் வீட்டில் சரி டிஃபன் ஆச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். எப்போவுமே சண்டே மார்னிங் டிஃபன் ரொம்ப ரேராக தான் செய்வோம், இல்லைனா சிம்பிளாக தோசை ஊற்றிப்போம். இன்றைக்கி வீட்டில் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுட்டு காரம் இல்லாமல் இட்லி ஊற்றி வச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என்னோடய சமையல் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிற மாதிரி செய்ய மாட்டேன், கடகடன்னு செய்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுடுவேன். இன்றைக்கி பருப்பு சாம்பாரும் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன் காலையில் டிஃபனுக்கு. மதியத்துக்கு சாப்பாடு வெடிக்கலை, அத்தை நான் சூடாக வெடிச்சுக்கிறேன்னு சொன்னதுனால முட்டை போட்டு முட்டை குழம்பு மட்டும் அவங்களுக்கு வச்சுருக்கேன். சாம்பார் செஞ்சியாச்சு. சாம்பார் செஞ்சு முடிச்சதும் பாப்பாவுக்கு இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. அதுக்குள்ளே குழந்தைக்கு பசி எடுத்துருச்சு, பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ சைட் பை சைடாக நம்ம முட்டை குழம்பு வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 4 பூண்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு இது 2 பேர் அளவுக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அந்த அளவுக்கு தான் எடுத்து செஞ்சுருக்கேன். கருவேப்பிலையும் போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலரி மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா மசிஞ்சு வந்துடும். அதே உப்பு போட்டு மூடும் போது தக்காளி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டாலே சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் சாப்பிடும் போது நிறைய அப்படி அந்த தோல் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான், அதுதான் போட்டிருக்கேன். அது 1.5 ஸ்பூன் போட்டுட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். புளி தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சு வரும் போது உப்பு செக் பண்ணிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். முட்டையை அப்படியே ஊற்றலை, ஏன்னா முட்டை வாங்கி ஒரு 4 நாள் ஆனதுனால எப்படி இருக்குன்னு தெரியறதுனால உடச்சி பார்த்தா ஊற்றினேன். தனியாக பாருங்கள் பசிக்குதுன்னு சொன்னதுனால அங்கே அப்பா மோளை வச்சு டான்ஸ் ஆடுமான்னு சொல்லிட்டு சும்மா குழந்தையோட மைண்டை மாற்றிட்டு இருந்தார். முட்டையை உடச்சி பார்த்தா இந்த மாதிரி தனியாக அப்போ தான் வாங்கிட்டு வரது அப்படியே ஊற்றிடலாம். இது 4 நாள் ஆனதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது, நல்லா இருக்குமோ இல்லையோன்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருந்தது. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே இன்றைக்கி காலையிலேயே முட்டை குழம்பு செஞ்சுட்டோம், இட்லியும் சுட்டு எடுத்தாச்சு. இது ரசம் கொஞ்சம் நேற்று வச்சது இருக்குது, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. சாம்பாரும் செஞ்சாச்சு. அத்தை சூடாக சாதம் வடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சாப்பாடு மட்டும் வெடிக்காமல் அரிசி மட்டும் ஊற வச்சு விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு இட்லி ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரையும் இட்லியும் எடுத்துகிட்டு போயிட்டேன். 2 பேருக்கும் ஒன்றா ஊட்டினா தான் சாப்பிடுவாங்க. சின்னவளை கூட சாப்பிட வச்சலாம், பெரியவளை சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப வேண்டாம் வேறுப்பா தான் சாப்பிடுவா. அதனால சின்னவளை சாக்கா வச்சு அவளுக்கு ஊட்டின்னு இருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள்.